வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இப்போ ஒரு அன்சீன் வீடியோ தான் பார்க்க போறோம். நேத்து திவ்யா வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ட வச்சாங்க கானா வினோத், கம்ருதீன் மேல. அழுதுட்டே அவங்க வந்து சொல்றாங்க, அந்த டீம்க்குள்ள ரெட்ரோ டீம்ல யாரும் கேட்க மாட்டீங்களா? அந்த 2 பேரும் எல்லா டாஸ்க்லயும் இப்படி தான் விளையாடுறாங்க. எல்லாரையும் கேவலமா தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஆமா, அந்த 2 பேரும் மோசமா விளையாடுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கனியக்காவும் அவங்க சொல்றாங்க. யார் அந்த 2 பேர்னா கானா வினோத், கம்ருதீன். நம்ம விக்கல்ஸ் விக்ரம் இருக்கிறார்ல, அவர் உலக உத்தமர்ல அவரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்றாரு. அற்புதமான விஷயம் அது. ஆக்சுவலா அவர் சொன்னது சொல்றாரு, இங்க வந்து எல்லாருமே மனுஷங்க. எல்லார்கிட்டயுமே பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நெகட்டிவ்ஸ் எல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு இதுதான் இவரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிராண்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து வில்லனா காட்டுனீங்கன்னா, மத்த எல்லாருக்கும் வில்லனா காட்டுனீங்கன்னா, ஏன்னா திவ்யா வந்து சொன்னதும் வந்து அவங்க ஒட்டுமொத்த கிரௌடையும் வினோத்துக்கு எதிரா, கமருதனுக்கு எதிராக திருப்பி பார்த்தாங்க. எல்லாருமே நீங்க அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும், எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு இவரு சொல்றாரு, அப்படியெல்லாம் வில்லனா வந்தெல்லாம் திருப்ப முடியாது, வில்லனாலாம் எங்களால பார்க்க முடியாது. நாங்க எல்லார்கிட்டயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. ஒரு வாரம் ஒருத்தர் மேல போவாரு, ஒரு வாரம் ஒருத்தர் கீழே வருவாரு, ஒரு வாரம் வந்து தப்பு பண்ணுவாங்க, அடுத்த வாரம் மாத்திப்பாங்க. அதனால ஒட்டுமொத்த கேரக்டருமே இது நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்லாம் பிராண்ட் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அற்புதமா பேசுறாரு மனுஷன் அப்படின்னு தான் தோணும் இதை பார்க்கும்போது. இதை தான் போட்டு அடுத்து உடைகிறாங்க வியனா. இன்னைக்கு லைவ்ல அவங்க உடைகிறாங்க. இங்க வந்து அது பிரஜனு, சாண்ட்ரா, கம்ருதன், வினோத் எல்லாருமே இருக்கிறாங்க. சோ அங்கதான் இவங்க சொல்றாங்க, அவர் வந்து நேத்து பேசினது கானா வினோத்துக்காக பேசல, அவர் பஞ்சாயத்துக்காக தான் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா இந்த வாரத்துல விக்கல்ஸ் விக்ரம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வார்த்தையை விட்டுருக்காரு. அது இல்லாம நம்ம ஏற்கனவே நேத்தே பார்த்தோம், கதறி அழுதுட்டு இருந்தாரு மனுஷன். எதுக்கு இப்படி கதறி அழுகுறாரு அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, சுபிக்ஷா, சாண்ட்ரா அந்த பஞ்சாயத்து ஒண்ணு சேர்ல, சுபிக்ஷா இங்கிருந்து போயிட்டு அந்த டீம்ல இருக்கிற அவங்க போட்ட சேர் பக்கத்துல, அவங்க பெடஸ்டல் பக்கத்துல இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து தப்பு, போய் உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வேற மாதிரி டீல் பண்ணிருக்கணும். சாண்ட்ராவும் பாத்தீங்கன்னா போய் மேல உட்காந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தள்ளிக்கிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி தள்ளிக்கிட்டு, இதுல அடிக்கிறீங்க, தள்ளுறீங்க அப்படின்லாம், அடிச்சிட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சுபிக்ஷா அழுதாங்க. மென்டார் கிட்ட வந்து அழுதாங்க, வினோத் கிட்ட. அதுக்கப்புறம் கேப்டன் கிட்ட போச்சு. அவங்க கூப்பிட்டு 2 பேரும் கேட்கும்போது சாரி கேட்க சொல்ல, சாரி எல்லாம் இவங்க கேட்க முடியாதுன்ட்டாங்க சாண்ட்ரா. அவங்க டிராமா பண்றாங்கன்ட்டாங்க. இவங்க சுபிக்ஷாவை எனக்கு சாரி வேணான்னாங்க. இது நடந்தது. இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் நடுவுல கூட சாண்ட்ராவை ட்ரிகர் பண்ணாரு விக்ரம். நீங்க வந்து மேன் ஹேண்டில் பண்றீங்க நீங்க, அதான் பார்த்தோமே அப்படின்னு. சோ இப்ப இப்படி சொல்லும் போது வியன்னா இருக்காங்கல்ல, வியன்னா வந்து செம்மங்க. அதாவது அந்த கிரிஞ்சி மொமெண்ட், வெளியே அப்படி போன பிரிஷ்னில் அப்படின்வாங்கல்ல, அந்த பிரிஷ்னில் பூஷி அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு கிளியரா பேசினாங்கன்னா பாயிண்ட் கரெக்டா தான் பேசுறாங்க. எஃப்ஜே விட்டு தள்ளி வந்துட்டாங்க. ஆதிரை வந்து குத்தி விட்டுருப்பாங்க போல இருக்கு. சோ எஃப்ஜே விட்டு தள்ளி வந்தது, கிளியரா பேசுறது, இது ரெண்டும் பண்ணாங்கன்னா வீணாவுடைய பாயிண்ட் எல்லாம் கவனிக்கிற விஷயம் எல்லாம் சிறப்பா இருக்கு. நேத்து கூட பாத்தீங்கன்னா 2 முறை அது கலேபரம் ஆகுது. அப்ப பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவர் உள்ள போயிட்டு கன்வர்ஷன் ரூம் போயிட்டு டாஸ்க் லெட்டர் எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஆக்டிவிட்டி ரூம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வேகமா வந்திருப்பாரு. கோவமா வரும்போது அப்ப சொல்லியிருப்பாரு, பிக் பாஸ மதிக்கிறவெல்லாம் அங்க ஆக்டிவிட்டி ரூம்க்கு வா, மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவன் இங்கே இருந்து சாவு அப்படின்னு இருப்பாரு. வேணா பாத்தீங்கன்னா சாவா, என்ன சாவுன்றீங்க, யார சாவுன்றீங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஆனா நீ வேற ஏமா, அவனுக்கு கத்துற கத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ண சம்பவத்துல ஒரு மாதிரி தலையில கை வச்சு உட்கார்ந்துருப்பாரு. நேத்து எபிசோட்ல பார்த்தல விக்ரம், நம்மளும் அந்த மாதிரிதான் தலையில கை வச்சுட்டு தான் அந்த எபிசோட பார்த்துட்டு இருந்தோம். என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவரே கடுப்புல போயிட்டு இருக்காரு. எங்க நிலைமையும் அதுதான். நீ வேற ஏமா இந்த நேரத்துல வந்து இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வேணாம் தான் கடுப்பா இருந்துச்சு. இப்ப நேத்து அவர் அழுதாருல, நேத்து எதுக்கு அழுதாருன்னா, இப்ப சாண்ட்ரா சுபிக்ஷாவை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவை கூப்பிட்டு அதை கொஞ்சம் 2-3 இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணி, இப்போ சாண்ட்ராக்கு வந்து வெயிட்டா இருக்குது வீக்கெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காரு, மேன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வியனா வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க திருடினாங்கல்ல ரெட்ரோ டீம், இந்த நெக்லஸ், பிரஜனும் சுபிக்ஷாவும் வெளியே ஓடி வந்திருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் டாஸ்க் ரூம்ல இருந்து வெளியே வரதுக்குள்ள அவர் வந்து கதவை மூடி இருப்பாரு விக்கல்ஸ் விக்ரம். அவர் அங்க தடுத்ததுனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஓடி வந்து எடுத்து மறைக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறமா அதை கண்டுபிடிச்சிருக்கலாம், அது சபரி பண்ண தப்பு, அது வேற. சோ அங்க வந்து அவர் முக்கியமான கீ ரோல் பிளே பண்ணார்ல, அப்படி வந்து மத்தவங்க எல்லாருமே தடுக்கும் போது அங்க வந்து கையில கீறிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வியனா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. வியனா என்ன சொல்றாங்கன்னா, சுபிக்ஷாவை சாண்ட்ரா அடிச்சது மேன் ஹேண்ட்லிங், தட்டி விட்டது மேன் ஹேண்ட்லிங் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க கூட தான் வந்து கதவை சாத்தினீங்க, என் கை கீறிடுச்சு, அப்ப நீங்களும் தான் மேன் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க அப்படின்றதும் இவரு போட்டு வச்ச பிளான் எல்லாம் மொத்தமா போச்சு. சாண்ட்ராவை போட்டு பழக போறாரு விஜய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வந்தோம். கடைசியில இந்த பொண்ணு நடந்தா நம்ம மேல கேஸ் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றதும் கடுப்பாயிட்டு என்ன பண்ணிட்டாரு, உச்சத்துக்கு போயிடுச்சு டென்ஷனு. அழுதுட்டாரு மனுஷன். மனுஷன் இதுக்கு முன்னாடி அழுது சீக்ரெட் டாஸ்க்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிஜமாவே அழுகுறாருங்க கதறி. சுபிக்ஷா, அரோரா, ஆதிரை,
வினோத், எஃப்ஜே எல்லாரும் இருக்கிறாங்க அங்க, வேணா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இதை டிஃபெண்ட் பண்ண முடியல அவர்கிட்ட. பாயிண்டே இல்லை. பாயிண்ட் இருந்தால் பாயிண்ட்டை பேசியிருப்பாரு. ஐயோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்க எப்படிங்க ரெண்டும் ஒன்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அங்க சுபிக்ஷா சொல்றாரு இங்க அழாதீங்க அப்படின்னு. நானா அழுகுறேன், அது வருதே, நான் என்ன பண்றது சொல்லுங்க. ஏங்க அவன் வந்து இப்படி கதுவை சாத்தினேன், அவங்க கையில் வந்து லேசா கீறிடுச்சு, இந்த மாதிரி கீறிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகேங்க ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி, மனிதாபிமான அடிப்படையில நான் சாரி கேட்கிறேன் அப்படின்னு கேட்டேன். நான் வீக்கெண்டுக்கு பயந்து கேட்டேன்னா, நான் திட்டுவாங்க வீக்கெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கேட்டேன்னா, அதுக்காகலாம் கேட்கல அப்படின்னு உள்ள உண்மையாவே எது கேட்டிருக்காரு, அதுக்காக தான் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்காக நான் கேட்கறேன், நான் மனிதாபிமான அடிப்படையில கேட்டேங்க. ஹர்ட் ஆயிட்டாங்க ஒருத்தங்கன்னா, ஹர்ட் ஆயிட்டாங்க, அப்ப மன்னிப்பு கேட்கணும்ல. ஸோ நான் சாரி கேட்டேன். ஆனா ஒரு பேச்சுக்கு கூட அவங்க வந்து சுபிக்ஷா கிட்ட சாரி கேட்க மாட்டேன்ட்டாங்க. அந்த பொண்ணு லிவிங் ஹால்ல நின்று அழுது அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதை வந்து டிராமா பண்றாங்க, நான் கேட்க மாட்டேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்புறம் எப்படிங்க ரெண்டும் ஒன்னாகும்? நான் பண்ணதும் சாண்ட்ரா பண்ணதும் எப்படிங்க ஒண்ணுன்னு சொல்லுவாங்க? எந்த உலகத்துலங்க இது ரெண்டும் ஒண்ணு அப்படின்லாம் வந்து பயங்கரமா எமோட் ஆகி அழுதுருப்பாரு. அப்ப வேணாவும் பாத்தீங்கன்னா, சாரிங்க இதுமே வந்து நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், உங்ககிட்ட எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பெருசாக்க பண்ண அட்ரஸ் கூட பண்ண மாட்டேங்க, இனிமே உங்க பக்கமே கம்ப்ளைண்டே எழுத மாட்டேங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஃபீல் பண்ணி. என்னடா இது இப்பதான் கேம் ஆட ஆரம்பிச்சாங்க, நாமினேஷன்ல சூப்பரா பண்ணிருப்பாங்க வேணா. அதாவது இந்த பாயிண்ட்டை யாருமே சொல்லல, அவங்க பாதிக்கப்பட்டவங்களும் கூட. முதல் முறையா அவங்கள போய் லவ் பண்ணி தூண்டி விட்டது இந்த விக்ரம் தான். அந்த வக்ரம் எண்ணத்தில் தான் வந்து போய் லவ் பண்ணி எஃப்ஜேவை சூப்பரா இருக்கும் இந்த சீசன் அப்படின்னு சொல்லி குத்தி விட்டதே அவர் தான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தடவிட்டு இருக்கீங்க நாய்க்குட்டி மாதிரி, சீ போ அந்த பக்கம் போ அப்படின்னு சொன்னதும் விக்ரம் தான். ஸோ ரெண்டு பேரும் பண்ணாரு, அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. அவங்க நாமினேட் பண்ணும்போது சொன்னாங்க விக்ரம் ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு வச்சிருக்கிறாரு பக்கத்துல, அவங்க எல்லாருமே கீழே போயிட்டே இருக்கிறாங்க, இவர் மட்டும் மேல மேல வளர்ந்துட்டு இருக்காரு, இதுதான் அவர் ஆடுற கன்னிங் கேம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பரவாயில்லையாமா உஷாராயிட்டே, சுபிக்ஷா தான் இன்னும் உஷாராக பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கப்புறம் இப்ப வந்து இனிமே நான் வரமாட்டேன்றாங்களே, என்னடா இதுன்னு பார்த்தோம். இது இல்லாம இன்னொரு கேஸ் வேற வந்தது. ஏன்னா வந்து அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டப்ல போட்டு பாத்ரூம்ல வச்சிருக்கிறாங்க, யாரோ இங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வருது. அப்ப அதை எடுத்துட்டு வர போகிறாரு, அதாவது கேப்டன் வந்து போய் எடுத்துட்டு வரலாம், ரம்யாவே பார்த்துருக்கலாம். இவர் வந்து கேப்டனுக்கு அட்வைசரா இருக்கிறாரு. இவங்க வந்து இவர் விக்கல்ஸ் கிட்ட சொல்ல, விக்கல்ஸ் போய் அதை எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல வைக்கிறாங்க. அங்க அது இன்னர் வேர்லாம் இருக்காதுல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல வைக்கலாமா? இதெல்லாம் தப்பு இல்லையா? அப்போ பார்வதி கூட வந்து லாக் பண்ணிருப்பாங்க. ஏங்க அவங்க கேப்டன் சொன்னாங்க, நான் எடுத்து வந்து வச்சேன், நானாங்க பண்ணேன் அப்படின்னு இவர் சொல்லும் போது, ஏங்க உங்களுக்கு சுய புத்தி இல்லையா? அவங்க சொன்னாலும் இல்லைங்க இதெல்லாம் இங்க எடுத்துட்டு ஒரு மேட்டர் இல்ல, யாருக்கு எல்லார்கிட்டையும் கேட்போம், யாராவது அங்க வச்சிருக்கீங்களா போய் எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே நீ சொல்லணும், உன்னை யார் எடுத்துட்டு வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருப்பாங்க. இப்ப இந்த விஷயத்த எடுத்துட்டும் அவங்க வியனா வந்து சொல்றாங்க, அந்த மாதிரி டப்பை எடுத்துட்டு வந்து வச்சு தப்புன்னு நான் சொன்னேன், அதை வந்து விமன் கார்டு அப்படிங்கிற ரேஞ்சில் திருப்பினாங்க, அப்போ அதுக்குள்ள கையை விட்டு நோண்டி பார்த்தாரு அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு ஆப்போசிட்ல இருந்து விக்ரம்க்கு ஆதரவா குரல்லாம் வந்துச்சு. ஐயோ இவங்க விமன் கார்டு ரேஞ்சில் திருப்புறாங்க, நான் விமன் கார்டெலாம் இருக்க விரும்பல, ஸோ அதனால தான் நான் கட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பேச்சு வந்தது தான், அவர் வந்து இன்னர் வரல எப்படி வந்து எடுத்து செக் பண்ணுவாரு அப்படின்னு. இது ஃபர்ஸ்ட் பதிவுகளாக வந்து நிறைய வந்துட்டு இருந்தது சோஷியல் மீடியால. சரி என்ன ஏன் செக் பண்ணாரு, ஒருவேளை அந்த ஜுவல் காணோம்னு தான் செக் பண்ணாரா அப்படின்லாம் யோசிச்சோம். ஜுவல் காணோம்னா இவங்க தான் அவங்க ஜுவல்ல எடுத்து வச்சிருக்காங்க, ரெட்ரோ டீம் தான் மாடர்ன் டீமோட ஜுவல் எடுத்தாங்க, அப்புறம் இவர் எதை போய் தேட போறாரு, தேடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா, கடைசியில சும்மா அங்க வச்சுட்டு இருந்த எடுத்துட்டு வந்து அப்படி ஹேண்டில் பண்ணிருக்க கூடாது அது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் மேல கம்ப்ளைண்டா வந்தது, அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோம், வெளியே வந்துருச்சு, அது வெளியே யாரும் சொல்ற கூடாது அப்படிங்கிறதுக்காக கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அங்க திவ்யா கிட்ட வந்து பேசினாரு. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிட்டாங்க எல்லாரும் முன்னாடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.